ഇത് കഴിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് അവിടെ നിന്ന് ഇങ്ങോട്ട് വന്നത് തന്നെ. നല്ല ടേസ്റ്റും ഉണ്ട്, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பழங்கஞ்சி தான் இங்கே ஸ்பெஷலாக எல்லாருக்கும் கொடுக்குறோம். இந்த ஃபீல் அடிபொலியாக இருக்கு. இது கேரளாவில் தான் ஃபேமஸ். கப்பையும் தலைக்கறி ரொம்ப பெருசாக இருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு, ஹெல்த்தியாக இருக்கு. ஒரு 6-7 மாசமா இங்கே தான் சாப்பிடுவோம். Hey guys, welcome back to my channel. நான் நல்லா இருக்கேன், பார்த்துட்டீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம என்ன எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ் இன் கன்னியாகுமரி. ஸ்பாட் எங்கன்னு சொல்கிற முன்னாடி நம்ம வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா நெட்டா. நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட தான் வந்திருக்கோம். இங்கே இயற்கையோட காட்சி எந்த அளவுக்கு அருமையாக இருக்கோ அதே மாதிரி மத்தியானம் இங்கே கிடைக்கிற ஃபுட்டு அதோடய ஸ்பெஷலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஃபுட்டை நம்ம இன்னைக்கு வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம எந்த கடைக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாய் ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டலில் போயிட்டு என்னென்ன ஃபுட் வெரைட்டி இருக்குது, அதுக்கு என்ன ப்ரைஸிங் பண்ணுறாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது, குவான்டிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என் பேர் சசிகுமார். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்ட வைகுண்டம்னு சொல்லி இடத்துல இருக்குது. அப்புறம் வந்து இங்கே நான் இந்த ஹோட்டல் நடத்தி 1 வருஷம் ஆகுது, கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. நல்லா தான் இருக்குது. இப்போ சாப்பிட வரவங்க எல்லாம் நல்லதாக தான் சாப்பிட்டுட்டு நல்லது தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் பழங்கஞ்சி தான் இங்கே ஸ்பெஷலாக எல்லாருக்கும் கொடுக்குறோம். கிழங்கு கஞ்சி, கிழங்கு, மீன், தயிர், அப்புறம் உள்ளி, பச்சை மிளகு, அப்புறம் இந்த இது கருவாடு, மீன் குழம்பு, இந்த மாதிரி எல்லாம் வச்சு ஒரு பழங்கஞ்சி நாங்கள் செட் பண்ணி கொடுக்கோம். அப்புறம் மத்தியானம் வந்து சாப்பாடு, கிழங்கு சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பழங்கஞ்சி வந்து பிக்சட் ரேட் 100 ரூபா, இந்த சாதனம் எல்லாம் சேர்த்து. கிழங்கு ஒரு கப்பைக்கு 50 ரூபா, ஒரு கிழங்குக்கு 50 ரூபா. அப்புறம் வந்து மீன் வந்து மீனுக்கு பீஸை பொறுத்து தான் பிக்சட் ரேட் பண்ணது. எல்லாம் மற்ற மாதிரி பண்ணி ஒரே ரேட்டில் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், சாயந்தரம் 7 மணி வரை இருப்போம். நம்ம கடைக்கு வாங்க, வேறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக போங்க. என்னோட பேர் வந்து பிரிஜு. இந்த கடை வந்து என்னோட அக்கா அண்ணன் நடத்துகிறாங்க. நாங்கள் 3 பேர் சேர்ந்து இங்கே இருக்கோம். நமக்கு அன்னைக்கு 10 மணி ஆகும்போது ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம இங்கே கடையில் வந்துடும். அன்னைக்கு தான் பொரித்து நாங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஆனால் ஸ்டாக் எதுவுமே நம்ம வச்சுருக்கிறது இல்லை. இதாக இருக்குது கரிமீன். இந்த மீன் இது கேரளாவில் தான் ஃபேமஸ்ஸு. நமக்கு இங்கே நம்ம இதே காயில் தான் கிடச்சிட்ருக்கு இந்த மீன். அது வந்து இது வந்துட்டு விரால் மீன். இதுவும் ஃப்ரெஷ் மீன் இப்போ தான் வந்தது. நாங்கள் டெய்லி வந்து 30 கிலோ மீன் டெய்லி ஆவரேஜாக எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆளு கூட்டினா கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். அண்ணன் உள்ள மீன் நமக்கு அண்ணனுக்கு தீரனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது நீங்கள் வெளிலேருந்து 50-60 பேர் வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம நம்பரில் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நாங்கள் உடனே செய்து தருவோம். என்கிட்ட வந்து பிராலு, ஸ்லோப்பியா, கரிமீன், கட்லா, ரோக் இந்த மாதிரி மீனெல்லாம் இருக்கும், பொடி மீனெல்லாம் இருக்கும். எந்த மீன் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களோ அந்த மீனை உடனே தாங்க 10 மினிட்டில் நல்ல மசாலா எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணி நாங்கள் தந்துடுவோம். ருசியாக சாப்பிடலாம், சூடாக சாப்பிடலாம். ஃப்ரை பண்ணி கொடுப்போம். தலைக்கறி தனியாக இருக்கும். എൻ്റെ പേര് അനിത. നമ്മുടെ സ്ഥലം ചേക്കലാണ്. ഞാനും എൻ്റെ ഭർത്താവുമായിട്ട് ചേർന്ന് 1 വർഷം കൊണ്ട് ഈ കട ആരംഭിച്ചിരിക്കുന്നു. നമ്മളുടെ കടയുടെ പേര് സായ് ഹോട്ടലാണ്. ഞങ്ങളുടെ കടയിലെ സ്പെഷ്യൽ എന്ന് വെച്ചാൽ പഴങ്കഞ്ഞിയാണ് സ്പെഷ്യൽ. അതിൻ്റെ കൂടെ പിന്നെ കപ്പയും മീനും ഉണ്ട്. പിന്നെ പഴങ്കഞ്ഞി കഴിക്കാത്തവർക്ക് ഊണുമുണ്ട്. എന്നിട്ട് പഴങ്കഞ്ഞി വയ്ക്കുന്നതെന്ന് വെച്ചാൽ തലേദിവസമേ മൺകലത്തിൽ ആപ്പിൾ പന്നി അരിയിലാണ് നമ്മൾ ചോറ് വെച്ച് അങ്ങനെ മൺകലത്തിൽ വെച്ചിട്ട് പോകും. പിറ്റേന്ന് രാവിലെ ഒരു 9:30 ആകുമ്പോഴൊക്കെ സ്റ്റാർട്ട് ചെയ്യും. അതിൽ ചെറിയ മൺചട്ടിയിൽ പഴങ്കഞ്ഞി, കപ്പ, തൈര്, അച്ചാറ്,
പച്ചമുളകും ചെറിയ ഉള്ളിയുമായിട്ട് അരിഞ്ഞ് അതൊരു ഇതിൽ, അടപ്പിൽ ചൂരമീൻ കറി വെച്ചത്, മോരുമുളക്, ചമ്മന്തി, അച്ചാർ, ഇത് സെപ്പറേറ്റ് ആയിട്ട് കൊടുക്കും. അവർ വരുന്നവർ പിന്നെയും വന്നുകൊണ്ടേ ഇരിക്കുകയാണ്. അവർക്ക് ഇഷ്ടപ്പെട്ട് സന്തോഷകരമായിട്ട് വേറെ ആൾക്കാർ വന്ന് കഴിക്കും. നമുക്ക് ഇമ്പ്രൂവ്മെൻ്റ് ആയിട്ടേ ഉള്ളൂ കടയ്ക്ക്. അങ്ങനെ ദൈവാനുഗ്രഹം കൊണ്ട് നമ്മളുടെ കട പുരോഗമിച്ചു പോകുന്നു. ഇപ്പോൾ നമ്മളുടെ പ്രയാസം കൊണ്ട് എൻ്റെ റിലേറ്റീവിൽ ഒരാളും കൂടെ നമുക്ക് ഹെൽപ്പിന് വന്നിട്ടുണ്ട്. ഞാനും എൻ്റെ ഭർത്താവുമായിട്ടാണ് ഇത് സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. മാർച്ച് 8 ആകുമ്പോൾ 1 വർഷമാകുന്നു ഞങ്ങളുടെ കട സ്റ്റാർട്ട് ചെയ്തിട്ട്. ദൈവാനുഗ്രഹം കൊണ്ട് നമുക്ക് ഇമ്പ്രൂവ്മെൻ്റേ ആയിട്ടുള്ളൂ. പിന്നെ എനിക്ക് 2 മക്കളുണ്ട്, ഒരു ആൺകുട്ടിയും ഒരു പെൺകുട്ടിയും. മോളുടെ മാരേജ് കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. ഒരു മാരേജ് കഴിഞ്ഞ് 2 വർഷമായി. മോനാണെങ്കിൽ ഇപ്പോൾ മസ്കറ്റിലാണ് ഇരിക്കുന്നത്. അവൻ മസ്കറ്റിൽ വർക്ക് ചെയ്യുന്നു. പിന്നെ നമ്മൾ കഷ്ടപ്പെട്ടാണ് 2 മക്കളെയും പഠിപ്പിച്ച് അവർ രണ്ടുപേരും നല്ല നിലയിൽ ഇരിക്കുന്നു. അതുകൊണ്ട് ദൈവാനുഗ്രഹം കൊണ്ട് നമുക്ക് ഇങ്ങനെയൊക്കെ അങ്ങ് പോകും. மீன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். மசாலா பிடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஊற வச்சிருக்காங்க. பொரிச்சு முடிஞ்சதும் சாப்பிடுறோம். എൻ്റെ പേര് രാഹുലാണ്. എൻ്റെ സ്ഥലം വന്നിട്ട് ഇതിൻ്റെ അപ്പുറത്താണ്, വെള്ളറുടെ ഭാഗത്താണ്. പിന്നെ ഇവിടെ വരുന്നതെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ മെയിനായിട്ട് ഈ കാഴ്ചയ്ക്ക് വളരെ പ്രകൃതി രമണീയമായിട്ടുള്ള സ്ഥലമാണ്. അപ്പോൾ നമ്മളിവിടെ ഇങ്ങനെ ഇരുന്ന് ഒരു പഴങ്കഞ്ഞി പഴയ രീതിയിലുള്ളത് കുടിക്കുമ്പോൾ വളരെ നല്ലൊരു അനുഭവമാണ് ഉള്ളത്. അതുകൊണ്ടാണ് ഈ പ്രത്യേകിച്ച് ഈ സ്ഥലം വളരെ സൂപ്പറാണ്. പിന്നെ അതേപോലെ തന്നെ നമ്മൾ ഈ പഴങ്കഞ്ഞി ഇത് കൂടുതലായിട്ടും അങ്ങനെ പെട്ടെന്ന് ഉള്ള സ്ഥലങ്ങളിലൊന്നും കൂടുതലില്ല. ഇതേപോലത്തെ ഒരു അന്തരീക്ഷത്തിൽ ഇവിടെ കിട്ടുമ്പോൾ വളരെ സൂപ്പറാണ്. പിന്നെ നല്ല ടേസ്റ്റും ഉണ്ട്, അത്യാവശ്യം കുറഞ്ഞ വിലയുമാണ്. ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம சாப்பிட போகிறோம். என் நேம் வந்து சஜு, இடம் வந்து அருமனை. அந்த கடையில் தான் ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக இங்கே தான் சாப்பிடுவோம். காலைல வந்தாலே இந்த பழங்கஞ்சி கிடைக்கும். அதில் கூட கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். நல்ல சாப்பாடு, ஃப்ரெஷ் பண்ண மீன்லாம் கிடைக்கும். யார் இப்போ எவ்வளோ கூட்டமாக இருந்தாலுமே உங்களுக்கு விருப்பப்படி கரெக்டாக நல்லா கேர் பண்ணி நல்லா சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு இங்கே பிடிச்ச டிஷ்ஷு என்ன டிஷ் உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிச்ச டிஷ்னா? ரொம்ப பிடிச்சது பழங்கஞ்சி தான். கூட சைடிஷ் என்னன்னா இந்த பிரால் மீன் தான். என் பேர் வந்து மலர். இடம் வந்து அருமனை. ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். நாங்கள் அடிக்கடி இந்த லீவ் டைம் பிள்ளைங்களோட இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்பெஷல் என்னென்னா இந்த பழங்கஞ்சி நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டி மீன் இருக்கும். எது நமக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் பழங்கஞ்சிக்கு ஊறுகாய், கிழங்கு, மோர், பொரிச்ச மீன், பார்த்தா தெரியும் மீன், சம்மந்தி, அப்படி வெரைட்டியாக கிடைக்கும். நமக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம இங்கே நிறைய வெரைட்டி மீன் இருக்கும். நம்ம வந்து அது கேட்டால் போதும் இது எந்த ரேட்டுன்னு, அதாவது இவங்க சொல்லுவாங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மண் சட்டியில் சாப்பிட்றீங்களா, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்? மண் சட்டியில் நம்ம சாப்பிட்றதுன்னா இது நம்ம பாரம்பரியம். நம்ம எல்லாருமே முன்னாடியிலேருந்து சாப்பிடுது. ஆனால் இப்போ அது வந்து நமக்கு வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. நம்ம எதுவும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மீனும் அதே மாதிரி தான். எங்களுக்கு வந்து இங்கே ரோகு, கட்லா அந்த மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. என் பேர் மோனிஷா. எங்கேருந்து வரீங்க? திருவனந்தபுரத்து நான் வரேன். இங்கே இது ஃபர்ஸ்ட் வாட்டியா இல்லை? ஆமாம், ஃபர்ஸ்ட் வாட்டி. உங்களுக்கு என்ன ഫുഡ് ഫേവറേറ്റാ പിടിച്ചിருக்கு? കപ്പയും മീനുമാണ്. ഇത് കഴിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് അവിടെ നിന്ന് ഇങ്ങോട്ട് വന്നത് തന്നെ. அங்கேருந்து நீங்கள் இதுக்காக வரீங்க? அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு? അവർ സൂപ്പറാണ്. இது ஏன் இந்த ஸ்பாட் உங்களுக்கு எப்படி தெரியும்? നമ്മൾ യൂട്യൂബിൽ റീൽസിലൊക്കെ കണ്ടിട്ടാണ്. ஓ சரி சரி சரி. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட் ஃபுட்டு? കപ്പയും തലക്കറിയും. கப்பையும் தலைகறி. இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு அப்படியே இந்த பழங்கஞ்சியை சாப்பிடும்போதும் இந்த ஃபீல் அடிப்பொலியாக இருக்குது. நம்ம இவங்கள்ட்ட என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லா வெரைட்டியுமே நம்ம வந்து வாங்கி சாப்பிடவும் இந்த டேபிளில் வச்சுருக்கோம். அதை வந்து ஓனாக சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட பழங்கஞ்சி. இந்த மண் சட்டியில் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு நல்ல ஒரு விஷயம். ஸோ இதில் இவங்க வந்து பழங்கஞ்சி தந்திருக்காங்க. இந்த பழங்கஞ்சி நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி பார்ப்போம். இது சைடிஷாக பார்த்திங்கன்னா துண்டு மீன், வத்தல் மிளகு, உள்ளி சம்மந்தி,
அதுக்கப்புறம் ஒரு பீஸ் பிக்கிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சாலை மீனில் பொடி மீனில் 2 மீன். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இது கூட வந்துடும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நம்ம வந்து ஸ்லோப்பியா மீன் ஃபுல் மீன் ஃப்ரை பண்ணி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கட்லா மீன், இது பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்கும்போது சாப்பிடல ஆர்வம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களோட பார்த்தீங்கன்னா கிழங்கு கூட தலைக்கறி, தலை பார்த்தீங்கன்னா ரோகு மீனோட தலைக்கறி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பழங்கஞ்ச டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 1 by 1 பார்ப்போம். பிசையும் போதே அந்த மண் சட்டியோட குளிர்ச்சி பார்த்தீங்கன்னா கைக்கு அப்படியே தெரியுது. ஓ வேற லெவல். அந்த மாங்காய் ஊறுகாய், கிழங்கு, உள்ளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகு, மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா தயிர். இது அப்படியே மொத்தத்தையும் ஒரு விரவி அப்படியே எடுத்து இந்த மிளகோட கடிச்சிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசம். அது கூட இவங்க எக்ஸ்ட்ரா சைடிஸ் தந்துருக்காங்க, உடனே செக் பண்ணும். உள்ளி சம்மந்தி, உள்ளி சம்மந்தி பார்த்தீங்கன்னா உள்ளியும் அந்த மிளகும் போட்டு இடித்து அப்படி பேஸ்ட் ஆக்கி தந்துருக்காங்க, நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சாலை கருவாடு. அந்த சாலை மீன் வந்து உணர்த்தி அவங்க கருவாடா செஞ்சு அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இதுவுமே இது கூட வேற லெவல். இது வந்து துண்டு மீன் குழம்பு, நல்ல காரசாரமாக இருக்குது. மசாலா அப்படி இந்த பீஸில் இறங்கி சூப்பராக இருக்குது. இது கூட அப்படி பழங்கஞ்சி சாப்பிடும்போது நல்லா இருக்குது. என்னோட ஒன்றா ஃபேவரட் கேட்டிங்கன்னா இந்த மீன் கறி கூட இந்த பழங்கஞ்சி தான் பெஸ்ட்டு. மற்ற எல்லாமே நல்லா இருந்தாலுமே இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ளஷ்ஷை பிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்குது. ஸ்லோப்பி மீன் வந்து நல்லா குக்காக இருக்குது. அது லெமனை புளிஞ்சு விட்டு அந்த ஆனியனை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அடிப்பொலி. நெக்ஸ்ட் நம்ம வந்து பிக்கஸ்ட் ஒண்டர் மீனான கட்லா மீன். இந்த வயிற்று பகுதி தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை தான் என்னை சாப்பிட போகிறோம். இதுவுமே நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவில் மசாலா வரணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அல்வா துண்டு மாதிரி இருக்குது. பட் இது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துண்டுமே ஏகப்பட்ட முள் இருக்குது. அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல். லாஸ்ட்டாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட், நமக்குன்னு இல்லை எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு, ரோகோட தலைக்கறி குழம்பு. அந்த தலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தூக்கவே முடியல, அந்தளவு குக்காக இருக்குது. சால்னா பார்த்தீங்கன்னா மசாலா குக்காயை பார்த்தாலே அந்த டெம்டிங்காக இருக்குது. கப்பையை கூட ரோகோட தலைக்கறி வச்சு சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே கிழங்க எடுத்து அப்படியே அந்த சால்னா அப்படியே டிப் பண்ணிட்டு தலைக்கறி குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. இதுக்கு வேறு எதுவும் இல்லை, அவங்க வந்து வீட்டு மசாலா யூஸ் பண்ணுறாங்க. கப்பை பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி நல்லா மை மாதிரி மசிச்சு எடுத்துருக்காங்க. ரொம்ப மசிக்காமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் ஒரு பீசஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவில் தான் இருக்கும். மெயின் பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட், இயற்கை காற்று அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு அந்த ஃபீல் இங்கே இல்லை. 5 ஸ்டார் ஹோட்டல் போனாலும் கிடைக்காது, அப்படி ஒரு ஃபீல் இங்கே கிடைக்கும். ஸோ நெட்டாக பக்கம் வாங்க, அந்த இடத்தையும் விசிட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி அவங்களோட சாப்பிட வாங்கி சாப்பிடுங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தலைக்கறி வந்து 200 rupees, ரோகு இந்த பெரிய ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லோப்பியா மீன் பார்த்தீங்கன்னா 100 rupees. நீங்கள் என்ன பீஸ் கேட்குறீங்களோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 minutes குக் பண்ணி தந்துடுவாங்க. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியானம் சாப்பாடு வந்து முடிச்சிட்டோம். அதுவும் சாய் ஹோட்டலில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் சாப்பிட்ருக்கோம். இவங்களோட சாப்பாடாகட்டும், அவங்க பரிமாற விதம் ஆகட்டும், எல்லாமே எந்த ஒரு குறையுமே சொல்லாத அளவு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நெட்டா பக்கம் வந்தீங்கன்னா சாய் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் குரூப்பாக வாரீங்க, ஒரு 50-60 பேர் வாரீங்க அப்படின்னா ஒரு நாளத்துக்கு முன்னாடியே இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன்.
நம்ம வீடியோஸ் நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு புதிய ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.